திருச்சிக்கு பக்கத்துல சிறுகானூர்ல ஒரு கூட்டம் நடத்தி அசிங்கப்பட்டிருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுடைய வேலை என்னன்னா, அடுத்தவனுடைய அடையாளத்தை திருடுவது. ஊருக்குள்ள மோடி வந்தா என்ன, அமித்ஷா வந்தா என்ன, அண்ணாமலை வந்தானா எவனா இருந்தாங்க, போயும் தமிழ்நாட்டுக்குள்ள நாடாளுமன்ற தொகுதியில 6 தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்கும்னு ஒரு கருத்து கணிப்பை டாய்லெட்ல உட்கார்ந்து டாய்லெட் ஷீட்ல எழுதிட்டு வந்த கும்பல் தான் இந்த புதிய தலைமுறை கும்பல். பின்கேட்டை உடைச்சிட்டு வர்றதுல வெக்கப்படாத இந்த கும்பல் அதிமுகவை பலி கொடுப்பதற்கு தயாரா இருக்கு. அதிமுக சுதாரிச்சு எந்திரிச்சு அடிக்கணும். வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகமோ அரசியல் அறமோ இல்லாத ஒரு ஜந்துக்கள் நிறைந்த கட்சினா அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலினுடைய கட்சி தான். இந்த கட்சிக்கு என்ன வேலைன்னா, பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு கட்சியை உடைச்சு உள்ள வந்து உட்காருவது, ஒரு ஒட்டுண்ணி மாதிரி மேல ஒட்டி ரத்தத்தை உரியிறது, இதெல்லாம் இந்த கும்பலுடைய அசைன்மெண்ட்ல இருக்குங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? காவி கும்பல் திருச்சிக்கு பக்கத்துல சிறுகானூர்ல ஒரு கூட்டம் நடத்தி அசிங்கப்பட்டிருக்கு, அவமானப்பட்டிருக்கு, வழக்கம் போல காத்தாடி இருக்கு, கேவலப்படுத்தி புளிச்சுன்னு துப்பிட்டாங்க நம்ம ஊர்ல இருக்கிற நெட்டிசன்ஸ் எல்லாம். இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் பாண்டிச்சேரியில எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தையும் போட்டு தேர்தல் பரப்புரை நோட்டீஸ் அடிச்சிருக்கு பாஜக. கடுமையான கண்டனத்தை மக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. கழட்டிக்கிட்டு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க. யாருடா நீங்க, ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆரையும் போட நீங்க யாரு அப்படின்னு கடுமையான தாக்கு நடந்திருக்கு பாண்டிச்சேரியில. நம்ம ஊருக்கு வருவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலுடைய வேலை என்னன்னா, அடுத்தவனுடைய அடையாளத்தை திருடுவது. நீங்க அவங்க தூக்கி வச்சிருக்கிற எல்லா தலைவர்களும் யாருன்னு பாருங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களா இயங்கி இருப்பாங்க. இவனுங்களுக்குன்னு தலைவரே இல்ல, இருக்கிற 1-2 டம்மி பீஸ். அதனால தலைவர்களா சொல்லிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் திராவிட கட்சி தலைவர்களை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப எம்ஜிஆர் ஜெயலலிதா திராவிட கட்சி தலைவர்கள் தானே, நீங்க மறுத்தாலும் அதுதானே உண்மை. எனக்கு அவங்கள தூக்க ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள அதிமுகவை வச்சு எப்படியாவது பெரிய இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு மனக்கோட்டை கட்டின ஒரு கட்சி தான் பிஜேபி. அது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அந்த மனக்கோட்டை மணல் கோட்டையா சரிஞ்சிருச்சு, மொத்தமா முடிஞ்சிச்சு. கட்சிக்குள்ள இருக்கிற பெரியவங்க மனக்கசப்போடு ஒதுங்கிட்டாங்க அரசியலை விட்டு. கட்சிக்குள்ள இருக்கிற தொண்டர்கள்ல 2ஆம் கட்ட தலைவர்கள்ல பலரும் பிஜேபியில இருந்து கிளம்பி போய் அதிமுகவில் கட்சியில சேர்ந்துட்டாங்க. இப்போ அண்ணாமலையும் அதுக்கு சொம்படிக்கிற 4 தருதல பீஸ் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கு. இந்த 4-5 உட்கார்ந்துக்கிட்டு உள்ளுக்குள்ள நாங்க 25 சீட்டு ஜெயிப்போம்னு அளந்து விட்டுட்டு இருக்கு. அவ கொஞ்சம் கூட கூச்சலாச்சம் இல்லாம மேடையில நம்ம G56 இன்ச் மோடி வெளிப்படையாவே பேசிட்டு அலைகிறாரு, கூச்சலாச்சம் இல்லாம. ஊருக்குள்ள மோடி வந்தா என்ன, அமித்ஷா வந்தா என்ன, அண்ணாமலை வந்தானா எவனா இருந்தாங்க, நாங்கெல்லாம் வரமாட்டையா அப்படின்னு சொல்ற அளவுக்கு காத்தாடுற கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதே விழுப்புரத்துல கலிவரதன் கத்ரார் மேடையில் நின்று, அதான் அந்த பாலியல் ஜல்சா பார்ட்டியினுடைய பாலியல் கும்பல். நிறைய பொம்பளை பிள்ளைகிட்ட கைவரிசை காட்டி செருப்படி வாங்கி உட்காந்துருக்காருல நம்ம கலிவரதன், காவி கலிவரதன். அந்த ஆளு காலில் விழுந்து மக்களை கூட்டு வந்து உட்கார வைங்க, மேடையில் நின்று அனௌன்ஸ் பண்றாரு, காலில் விழுந்து மக்களை கூட்டு வந்து உட்கார வைங்க, ஐயோ போச்சு அவ்வையோ போச்சுன்னு அசிங்கப்பட்டாங்க. இது என்னமோ புதுசு மாதிரி கலிவரதன் கத்திட்டு கிடந்தாப்ல. ஆனா தமிழ்நாட்டுல இதுதான் வழக்கமா இருக்கு. திருச்சிக்கு பக்கத்துல சிறுகானூர்ல எங்க கேட்ட மாதிரி இருக்கா, சிறுகனூர்ல தாங்க போன மாசம் ஒரு பக்கா மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி முடிச்சாங்க. வெல்லும் சனநாயகம் என்கிற ஒரு கோட்பாடோடு ஒரு கோஷத்தோடு லட்சக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் குவிஞ்ச ஒரு இடம். இந்தியா கூட்டணியினுடைய முதல் மாநாடோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மக்கள் திரண்டிருந்த ஒரு மாநாடு இது. கடைசி அண்ணன் திருமாவர்கள் பேசிய போது லட்சக்கணக்கான மக்கள்ல ஒரு சீட்டு கூட காலி இல்லாம உட்கார்ந்து இருந்தாங்க. நின்று ஆரவாரமா அவர் பேச பேச கைதட்டி ஆரவரிச்ச அந்த கூட்டம். இது நம்ம கூட்டம், இது தானா சேர்ந்த கூட்டம், இது கொள்கை கூட்டம், எதிரிகளை அடிச்சு ஓட விடக்கூடிய சித்தாந்த கூட்டம். அங்க பாத்தீங்கன்னா எல்லா தோழர்களும் இருந்தாங்க, எல்லா கட்சி தலைவர்களும், இந்தியாவில் இருக்கிற எல்லா கட்சி தலைவர்களும் இருந்தாங்க, இடதுசாரி கட்சி தலைவர்கள் உட்பட. ஆனா நேத்து ஒரு மீட்டிங் நடந்திருக்குங்க. எனக்கே
எனக்கே என்ன எனக்கேன்றீங்களா? காவிகள் அடிக்கிறதுனா ஸ்பெஷலாக அடின்னு அடிப்போம். நமக்கே கவலைப்படுற அளவுக்கு கூட்டங்க. ஒரு எண்ணி எதுக்கு நான் சொல்லுவானே, நீங்களே பார்த்துக்குங்க. இந்த அரங்கத்துக்குள்ள நானும் நம்முடைய ஐயா காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், போற்றுதலுக்குரிய ஒரு நேர்மையினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய தமிழருவி மணியன் ஐயா அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்த பொழுது பாத்தீங்களா, சும்மா அள்ளுதா கூட்டம். ஏங்க 1,00,000 பேர் திரள்வார்கள் அப்படின்னு இந்த கூட்டத்தை நடத்துறது யாருன்னா ஐஜேகே கட்சியின் நிறுவனரான இங்க பாரிவேந்தர். இன்னொரு புரிதலுக்கு சொல்றேன், உங்க புரிதலுக்கு சொல்றீங்க. புதிய தலைமுறைன்னு ஒரு சேனல் இருந்துச்சு பாருங்க ஒரு காலத்துல. அந்த சேனலோடைய ஓனர் தான் அவர். இந்த புதிய தலைமுறை சேனல்ல இன்னைக்கு காவிகளுக்கு கால் வருடுகிற சேனலா இருக்கின்றது உலக அறிஞ்ச உண்மை. போயும் தமிழ்நாட்டுக்குள்ள நாடாளுமன்ற தொகுதியில 6 தொகுதிகளை பிஜேபி ஜெயிக்கும்னு ஒரு கருத்து கணிப்பை டாய்லெட்ல உட்கார்ந்து டாய்லெட் ஷீட்ல எழுதிட்டு வந்த கும்பல் தான் இந்த புதிய தலைமுறை கும்பல். இதுங்க ஒரு மாநாடு நடத்துதுங்க. இந்த பாரிவேந்தர் திமுக கூட்டணியில இப்படி கையை கட்டிட்டு அவர் வாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துருந்தா கூட ஜெயிச்சிருப்பாரு. இந்த முறை பாரு, அசிங்கப்பட்ட ஆட்டோல ஏற போறாரு பாரிவேந்தர். அவருக்கு என்ன நினைப்புனா, நாங்கள்லாம் பணபலம் கொண்டவர்கள், மிகப்பெரிய செல்வாக்கு உடையவர்கள், நாங்களாம் நின்று அடிச்சோம்னா அந்த உடையார் சாதி ஃபுல்லா மொத்த ஓட்டை எங்களுக்கு போட்டுரும். உடையார் சாதி மக்களே கடுப்பாகி காண்டாகிற அளவுக்கு காலை வருடி விட்டுருக்கீங்க காவிகளுக்கு. இந்த லட்சணத்துல உங்களுக்கு ஓட்டு வர போடுவாங்கன்னு நினைப்பு. இவரு ஒரு மீட்டிங்கை கூட்ட, அந்த மீட்டிங்க்கு தலைப்பு தான் வேடிக்கையான தலைப்பு, தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போமா. இந்த ரெண்டுமே இல்லாத கூட்டம் தான் இந்த காவி கூட்டமோ, காவிகளுக்கு சொம்படிக்கிற கூட்டமோ. தேசத்தை இனி காப்பாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு முடிச்சு விட்டாங்க. அண்டை நாடுகளோடு பிரச்சனை, உள்நாட்டுகளோட பிரச்சனை, சிறுபான்மை மக்களோட பிரச்சனை, பெண்களோடு பிரச்சனை, இங்க மனுஷனே வாழ முடியாதுன்ற சூழலுக்கு இந்த நாட்டை நடுத்தருவில் கொண்டு வந்து தள்ளி விட்டதே இந்த காவி கும்பல் தான். இது என்ன தேசம் காப்போன்னு தனியா தேசத்தை முடிச்சுட்டீங்க, இது என்ன தனியா காக்க போறீங்க? அதுல தமிழை வளர்ப்போம் நானுங்க வர. அங்கதான் வேடிக்கை. 1450 கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குவாரு நம்ம ஜி 56 இன்ச் மோடி. எங்களை பார்த்தா கேனப்பை மாதிரி இருக்கு ஜிக்கு. அதனால தமிழை வளர்ப்போன்னு இவங்க மீட்டிங் போடுவாங்க. போற இடத்துல 2 திருக்குறளை போட்ட உடனே நம்ம எல்லாம் அப்படி மயங்கிடுவோம் நம்பிக்கை. ஜி மொத்தமே 10 வருஷத்துல ஒரு 20 கோடி கூட தமிழுக்கு ஒதுக்காத நீங்க தமிழை வளர்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே நாங்க மயங்கிடுவோம், ஏமாந்துருவோம். இதெல்லாம் படிப்பு வாசனையே இல்லாத வடக்க வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் நாங்க ஆணி வேற அப்படியே தோண்டி எடுத்து புரிய எரிஞ்சிருவோம். எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க சரிங்களா? இந்த மீட்டிங்க 1,00,000 சீட்டை போட்டு கங்கு கணக்கு இல்லாம மக்கள் வரப்போறாங்கன்னு காசெல்லாம் அள்ளி இறைச்சு கட் அவுட் எல்லாம் பெருசு பெருசா வச்சு முடிச்சு விட்டுருக்காருங்க நம்ம பாரிவேந்தன். ஆனா மக்கள் முந்திக்கிட்டாங்க. இந்த காவி கும்பலை முடிச்சு விட்டுருச்சு மக்கள். வழக்கம் போலதாங்க, சீட்டு பூரா காலியா காத்தாடிச்சு 10 பேர் கூட இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. முன்னாடி ஒரு 4 வரிசையில உட்காந்துருப்பானுங்க போல இருக்கு. யாரு? ஐஜேகே கட்சிக்காரங்க, இந்திய ஜனநாயக கட்சிக்காரங்க ஒரு 4 சீட்ல 4 வரிசையில உட்காந்துருக்காங்க. அதை தவிர எங்கேயுமே கூட்டம் இல்லைங்க. அதுவும் பிஜேபி காரங்க வரவே இல்லையா. பிஜேபி கும்பல் ஒரு 10 பேர் வந்திருந்தா ஒரு 140 வந்திருக்கும். அந்த கும்பலும் வரலையா. இப்ப உங்களுக்கு புரியுதா? இருந்தா தானே வருவானுங்க. என் மண் என் மக்களுக்கே அல்லாடி போய் தான் ஆள்களை காமிச்சானுங்க. இதுல எங்க மீட்டிங்க்கு கூப்பிடுறது வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு முடிச்சு விட்டானுங்க. அண்ணாமலை தான் சிறப்பு விருந்தினரா. அப்ப விளங்கும்ல, அண்ணாமலை இல்லாட்டினாலும் 5 பேர் போயிருப்பாங்க. அண்ணாமலை மூஞ்சியை பார்க்க ஜெயிக்காம அந்த பக்கமே போகலையா மக்கள். ஆக மொத்தம் அந்த கூட்டம் காத்தாடி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாருங்க, நமக்கு கூட்டம் வராது, நமக்கு ஓட்டு போட மாட்டான், நம்ம பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சித்து வேலை உள் வேலை பார்த்து தான் ஜெயிக்கணும்னு தெரியுது. அதனாலதான் போன முறை எலெக்ஷன்ல என்ன பண்ணாங்க தமிழ்நாட்டுல, அண்ணன் எல்முருகன் எம்ஜிஆராவே மாறி இருந்தாரு. கருப்பு எம்ஜிஆர் அவரவே சொல்லிக்கிட்டாரு. அவர் எம்ஜிஆர் வேஷம் போட்டு விவசாயி பாடு மாதிரி எல்லாம் தோட்டம் துறவு தோப்பு நின்று எடுத்து பயங்கர காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அவரு. எம்ஜிஆர் படம், ஜெயலலிதா படம், இதை போட்டே ஓட்டு கடிச்சு இந்த கும்பல் சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் படத்தையும் ஜெயலலிதா படத்தையும் போட்டு ஓட்டு கேட்ட இந்த கும்பல் ஒரு இடத்துல கூட மோடி படத்தை போடல. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மோடிக்கு அப்படித்தான் செல்வாக்கு. நாம சில்லற காசு மாதிரி தூக்கி ஓரமா வச்சிருவோம் மோடி கும்பலை. அதனால ஜெயலலிதா படத்தை போட்டு கேட்டாங்க. பல இடங்கள்ல கீழ நிலையில இருக்கிறவங்கள கூட்டணின்ற பேர்ல ஏமாத்தி காசை கொடுத்து
ரெட்டலை தான் தாமரைன்னு சொல்ல வச்சாங்க. ஏடிஎம்கே கட்சிக்காரங்களே சொல்ல வச்சாங்க. காசு முன்ன பின்ன கொடுத்து பலரை விலைக்கு வாங்குச்சு இந்த கும்பல். பல இடங்கள பிரச்சாரமே என்னன்னா ரெட்டலை இனிமேலு தாமரை, ரெட்டலைய தாமரையா மாத்திட்டோம்னே சொன்னாங்க. இது கடுமையா நம்ம எதிர்த்தோம். நமக்கு என்னன்னா தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இவங்க ரெண்டு பேர் நின்று சண்டை போட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டு கூட்டணி சண்டை போட்டா பிரச்சனை இல்லை. அதிமுக அழிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஆட்டுக்குட்டி பர்ஃபார்ம் எல்லாம் பார்க்கவே முடியாது நம்மளால. அதனாலதான் நம்ம எப்படியாவது இந்த அதிமுக எங்கிட்டாவது பொழைச்சு கிடக்கட்டுமே அப்படின்னு கருணை உள்ளத்தோடு நினைச்சு பார்க்கிறோம். இதே இப்படியே மாறி போச்சு இங்கே பாண்டிச்சேரியில கொஞ்ச நெஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அங்க உள்துறை அமைச்சரா இருக்கிற நமச்சிவாயம் படத்தை நடுவுல ஓட்டு, இந்த பக்கம் முதலமைச்சர் படத்தை போட்டு, ஓரமா எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு, இந்த பக்கம் ஓரமா மோடி படத்தை போட்டு ஒரு பிட் நோட்டீஸ் மாதிரி ஒரு நோட்டீஸை ஒரு ஃபிளக்ஸ் எல்லாம் அடிச்சு ஒட்டி விட்டுருக்கானுங்க. அதுல என்ன அப்படின்னா தரமான கல்வி சுகாதாரத்தை எம்ஜிஆர் கொடுத்துள்ளார். அதனாலதான் ஏழை மக்கள் எல்லாம் எம்ஜிஆர் தலைவரா ஏத்துக்கிட்டாங்க. இது யார் பேசுறது? மோடி அடிச்சு விட்டுட்டு போனது. இந்த மோடி தான் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கிற போது மேடையில வச்சு ஜெயலலிதா ஒரு ஊழல் பேர்வழி, ஜெயலலிதாவினுடைய ஆட்சியில தொடுமிடமெல்லாம் ஊழல் இருக்கிறது, ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு பேசினவர் தான் நம்ம மோடி. ஒசூர்ல நின்னுக்கிட்டு வாய்கிழிய பேசினவர். ஆனா இந்த இடத்துல ஓட்டு பொறுக்கணும்ல, எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, செத்து போனாங்க, அவங்க தலைவர்கள் ஆகி போயிட்டாங்க. அதனால அவங்கள விரும்புகிற மக்களுடைய ஓட்டை பொறுக்க மேடையில் நின்று எம்ஜிஆர் தான் சுகாதாரம் கல்வி எல்லாவற்றையும் சிறந்து விளங்கிய ஆட்சியை கொடுத்தாரு, அதனாலதான் ஏழை எளிய மக்கள் அவரை தலைவராக ஏத்துக்கிட்டாங்க. சரிப்பா, உனக்கு என்ன? எம்ஜிஆர் சிறந்த தலைவர், நல்லாட்சி கொடுத்தாருன்னா உனக்கே நீ இடத்துக்கு அதை பேசிக்கிட்டு இருக்க? உன் கட்சி எது? சவார்கர் கட்சி. உன் கட்சி எது? கோயிலை வச்சுக்கிட்டு மசூதிகளை இடிக்கிற கட்சி. உன் கட்சி எது? பொம்பளை பிள்ளைகளை கையை பிடிச்சி இழுக்கிற கட்சி. உன் கட்சி எது? பெரும் பணக்காரங்களுக்கு கால்களை விடுற கட்சி. கார்பரேட்டுகளுக்கு சொத்தை பூரா எழுதி வச்சுட்டு எங்களை எல்லாம் கோவண மற்றவங்க நடுத்தருவில் நிறுத்துற கட்சி. அப்ப நீ என்ன பண்ணணும்? உன் கட்சி புகழ பேசணும், உன் கட்சியை பத்தி பேசணும், நீங்க செஞ்ச நல்லது கிட்டத பேசணும். எதுக்கு எம்ஜிஆர் பிடிச்சி தூக்கி நிக்கிறீங்க? ஜெயலலிதா அவர்களை எதுக்கு தூக்குறீங்க? ஏன்னா அதிமுகவோட உங்களுக்கு கூட்டணி இல்லை, வேற வழியும் உங்களுக்கு கிடையாது. நாங்க கெத்தா மூணாவது அணி நம்மள கிளம்பு, மூணாவது அணி தானே கிளம்புப்பா. எதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆருடைய படத்தை போட்டு ஓட்டு பொறுக்கணும்? ஏன்னா உங்களுக்கு ஒத்த ஓட்டு கிடையாது தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும். பின்கேட்டை உடைச்சுக்கிட்டு நீங்க உள்ள வந்தவனுங்க. அதனால உங்களுக்கு ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஜெயலலிதா எம்ஜிஆரினுடைய விசுவாசிகளை கவர்ந்தெழுப்பதற்காக நீங்க இந்த அயோக்கியத்தனத்தை, சில்றத்தனத்தை, கேவலமான சண்டித்தனத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க. சரிதானே? அப்ப மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்களா? நம்ம திரும்ப திரும்ப அதிமுகவுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், உங்க கட்சியை அழிக்கிறவங்க திமுக கிடையாது, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் கிடையாது, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற மற்ற கட்சிகள் கிடையாது. உங்களை அழிப்பதற்காகவே வேலைகளை செய்பவர்கள் காவிகள் என்பதை நீங்க மறந்துடாதீங்க. ஒருபோதும் காவிகளை நம்பாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதுங்க கேட்கல. இன்னைக்கு காவி சங்குல வந்து நிக்கிறான், காலை வச்சு ஈரக்கொலையை அறுத்துக்கிட்டு இருக்கான், ஈர துணியை போட்டு. புரியுதுங்க அவங்களுக்கு? இவன் மொத்தமா உங்க அடையாளத்தை புடுங்கி ஓட்டா மாத்தி அதுல அதிகாரத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதிமுகவில் இருக்கிற தலைவர்களும் தொண்டர்களும் விழிச்சுக்கணும். நீங்க விழிச்சு பார்க்கணும். இல்லாட்டா இவன் சங்குல வந்து ஏறி நிப்பான். இல்ல ஒட்டுண்ணி மாதிரி ரத்தம் உரியறதே தெரியாம உங்களை உறிஞ்சு தின்னுட்டு போயிட்டே இருப்பான். பின்கேட்டை உடைச்சிட்டு வர்றதுல வெக்கப்படாத இந்த கும்பல் அதிமுகவை பலி கொடுப்பதற்கு தயாரா இருக்கு. அதிமுக சுதாரிச்சு எந்திரிச்சு அடிக்கணும். இன்னைக்கு பாண்டிச்சேரிலையும் தமிழ்நாட்டிலையும் இருக்கிற அதிமுகவினுடைய தலைவர்கள் முடின்னு முடிச்சிருக்கிறாங்க. கேவலமா இல்ல, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல, கேடுகட்டத்தனமா இல்ல என்றெல்லாம் கேட்டு இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்தோம். இப்பயாவது முடிச்சிட்டு இருக்கிறாங்க. போற வர இடத்தெல்லாம் இந்த காவி கும்பல் புடனையில் அடி வாங்குறதை விட்டுட்டு அரசியலை பார்த்தா நல்லது உங்களுக்கு.